ஹாய் எவ்ரிவன். ஆக்சுவலி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் ட்ரேஸ் பண்றதுக்காக ஒரு பிரைடல் ஒர்க் குடுத்துருந்தாங்க. அது அதுதான் நம்ம ட்ரேசிங் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இத நான் பென்சில்ல ட்ரா பண்ணி வச்சுட்டேன். பென்சில்ல ட்ரா பண்ணி வச்சத நான் ஒரு சைடு தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு சைடு நம்ம ட்ரா பண்ணி வச்சுட்டோம்னா, அது நமக்கு நெக்ஸ்ட் சைடு அப்படியே தெரியும். அதுக்காக நான் இத டார்க் பண்றேன். நமக்கு இங்க ஃபுல்லாவே சீக்வென்ஸ், பீட்ஸு, த்ரெட் ஒர்க்கு இது மாதிரி தான் இருக்கு. நான் உங்களுக்கு ஃபைனலா அப்லோட் பண்றேன். என்ன டிசைனுக்காக நான் இத வரையிறேன் அப்டின்றத. அ இப்ப சீக்வென்ஸ் பீட்ஸ் அப்டின்னு இருக்கனால நம்மளுக்கு கரெக்ட்டா எந்தெந்த இடத்துல வரும் அப்டின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ அக்யூரேட்டா நமக்கு அந்த இது தேவ கிடையாது. ஸோ அதனால நான் கடகடகடன்னு ஏற்கனவே வரைஞ்சத நான் போட ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு இந்த இடத்துல இந்த டிசைன் அப்டின்றது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்டின்றதுக்காக நான் வரைய ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலி இது என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இந்த நெக்லஸ் டிசைன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த டிசைன் அது உள்ள கர்வ் இருக்கணுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி கர்வ் போட்டு வச்சுட்டேன். கர்வ் நான் ஆல்ரெடி போட்டனால, தென் அதுக்கு அடுத்தது தான் இந்த டிசைன் நான் வரைஞ்சேன். இந்த டிசைன் நான் வரைஞ்ச உடனே, எனக்கு என்னன்னா எனக்கு பேக் சைடும் இந்த டிசைன் எனக்கு வேணும். அப்படி வேணும்னு சொல்லும்போது, நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் இந்த சைட்ல பென்சில வரைஞ்சு, தென் இது மாதிரி பென் யூஸ் பண்ணா தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஜெல் பென்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, அது அழிஞ்சிடுற மாதிரி இருக்கும். அதனால இது மாதிரி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா இந்த ஸ்டிக் பென் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஸ்டிக் பென் யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அந்த ஸ்டிக் பென் கூட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுவா இருக்கும். அதனால நான் ஏற்கனவே பென்சில்ல வரைஞ்சத நான் ஒன்ஸ் ஆக்சுவலி ஏன் நான் பென்சில்ல வரைஞ்சுட்டு வரையிறேன் அப்படின்னு சொன்னா, எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வராது. சில விஷயம் நம்ம அழிச்சிட்டு திருப்பி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம பென்ல போட்டுட்டு நம்ம அழிச்சிட்டு திருப்பி நம்மளால பண்ண முடியாது அப்படின்றதுக்காக, நான் பென்ல போட்டுக்கிட்டேன். பென்சில போட்டுக்கிட்டேன். பென்சில போட்டுக்கிட்டு எனக்கு கழிச்சு எதாவது வேணுமா இப்போ கூட பாருங்க, நான் ஃபர்ஸ்ட்டு ஷேப் மாதிரி வரைஞ்சிருந்ததே அப்படியே எனக்கு காட்டுது. நான் எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுட்டு தான் நான் அந்த சைடு ட்ரேஸ் பண்ணுவேன். ஸோ அது ஒண்ணும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இதெல்லாம் வரையணும். இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா வரைஞ்சா தான் நம்ம கிளாத்ல ட்ரேஸ் அடிக்க போறோம். அதுக்காக நமக்கு யூஸ் ஆகும். நம்ம இத கிளாத்லயும் ட்ரேஸ் அடிச்சுக்கலாம். அப்படி நம்மளுக்கு கிளாத்ல பென்சில் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ண வேணாம். பவுடர் யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். பவுடர் யூஸ் பண்ணலாம். நான் பவுடர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன்னா இது தான் யூஸ் பண்ணுவேன். கார்பன் ஷீட் வச்சு அது மேல நான் ட்ரேஸ் தான் பண்ணுவேன். அதுக்காக நான் இந்த சைடு கடகடன்னு வரைஞ்சு முடிச்சுட்டு, இந்த சைடு வரைஞ்சா தான் நம்மளுக்கு அந்த சைடு வரும் அப்படின்றனால. கீழலாம் நான் ரொம்ப வரையல. பிகாஸ் எனக்கு கீழ ஃபுல்லா பார்டர் தான் இருக்கு. எனக்கு அந்த யூ ஷேப் வரைக்கும் தான் டிசைனுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கீழ அவ்வளவா வரையல. மேல மட்டும் நான் அந்த வி ஷேப் மாதிரி மட்டும் வரைஞ்சேன். சரி, அந்த சைடுல மட்டும் 1, 2 மட்டும் இது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் போட்டு வச்சுட்டேன். போட்டுட்டு நான் திருப்பி பார்த்தா, என் டிசைன் எனக்கு இந்த சைடு நல்லா அழகாவே தெரிய ஆரம்பிச்சுச்சு. கடகடன்னு நான் இந்த சைட மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் ஸ்லீவ் மார்க் பண்றதா இருந்தாலும் நான் அதான் பண்ணுவேன். ஒரு சைடு மட்டும் நான் வரைஞ்சுப்பேன். ஒரு சைடு வரைஞ்சிட்டு, இந்த சைடு நம்ம டர்ன் பண்ணி பார்க்கும்போது, நமக்கு இன்னொரு சைடு ரொம்ப பெர்ஃபெக்ஷனா தெரியும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாவே வச்சு ட்ரேஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிசைன் மட்டுமே ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சு ஒண்ணு ஒண்ணா வரைஞ்சு வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா, நமக்கு டைம் ரொம்ப 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 வேஸ்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்னோட ஃபீலிங்ஸ் அது டைம் வேஸ்ட் அப்படின்றது நான் நெனைப்பேன். அதுக்காக நான் அப்படி போட மாட்டேன். ஒரு சைடு நான் வரைஞ்சிட்டேன்.
நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு குடுத்த கஸ்டமரோட பாடி மெஷர்மெண்ட்ட வந்து நான் அப்படியே இதில வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஸ்லீவ்ல இவ்வளோ ஹைட் இருக்குன்னா, அந்த ஸ்லீவ்ல ஆக்சுவலி வந்து இது வந்து ஃபுல் டிசைன் வரும். அந்த ஸ்லீவ்க்காக அந்த ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் விடுற மாதிரி மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து, மத்தபடி எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. அந்த சைட்ல கூட வந்து நமக்கு டிசைன் இருக்க மாரி தான் இருக்கும். ஃபுல்லா அப்படியே கவர் ஆகுற மாதிரி தான் நமக்கு டிசைன் இருக்கு. ஸோ வந்து அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் பண்ணணும். அதுக்காக வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இத வரைஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் அளவுலாம் இதுவா விட ஆரம்பிச்சுட்டேன். விட்டுட்டு நான் வந்து இந்த இடத்துல இதுன்றது மட்டும் நமக்கு கரெக்ட்டா தெரிஞ்சா போதும் அப்படின்றதுக்காக நான் கடகடன்னு வரைய ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி வராது. ஃப்ரெஞ்ச் நாட் வரும். ஓகேவா? ஃப்ரெஞ்ச் நாட் வரனால வந்து இத சுத்தி கரெக்ட்டா ஃப்ரெஞ்ச் நாட் வரும். அதனால நான் ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஃப்ளார் மாதிரி போட்டோம்னா, அது ஃப்ரெஞ்ச் நாட்க்கு வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும். அப்படின்றதுக்காக நான் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு நான் கடகடன்னு இத வரைஞ்சு முடிச்சதுக்கப்புறம், நான் என்ன பண்ணேன்னா வந்து ட்ரெஸ்ல வந்து ட்ரேஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து நான் ட்ரெஸ்ல வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணேன் அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னா, நீங்க வந்து நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் நீங்க லைக் பண்ணி வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காட்டும். ஸோ வந்து நீங்க வச்சுக்கிறது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து இதுக்கு அடுத்த இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து அந்த கிளாத்ல நான் எப்படி ட்ரேஸ் பண்ணேன், நம்ம ட்ரேஸ் பண்ண உடனே அது அப்படியே நிக்குமா? இல்லையா? என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து கிளியரா சொல்றேன். ஸோ வந்து இது இப்போதைக்கு வந்து நான் வந்து ஹேண்ட் இன்னும் ட்ரேஸ் பண்ணல. ஹேண்ட் ட்ரேஸ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து நான் அப்புறமா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். ஸோ வந்து மறக்காம என்னோட வீடியோவ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து எல்லாரோட கமெண்ட்க்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வந்து இதுதான் என்னோட ஃபுல்லா நான் முடிச்சதுக்கப்புறம் என்னோட என்னோட டிசைனு. நான் வந்து இந்த சைட்லாம் பென்சில்ல போட்டிருக்கேன். பட் வந்து அது இன்னும் இதுவா போடல. ஹாய் எவ்ரிவன். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வந்து, நான் ஆல்ரெடி வந்து ஒண்ணு வரைஞ்சு வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து பவுடர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணா, நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் தான் வந்து நான் இதுல காட்டப் போறேன். நம்ம வந்து ஏற்கனவே வந்து ட்ரேசிங் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ட்ரேசிங் பண்ணி வச்சிருக்கனால, இப்ப வந்து நம்ப பவுடர் யூஸ் பண்ணி ஃபுல்லா ட்ரேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஹெட் பின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்ப வந்து நீங்க வந்து ஒரு நார்மல் பின் இருந்தா கூட எடுத்துக்கோங்க. இல்ல ஊசி இருந்தா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹெட் பின் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஹெட் பின்ன வந்து நான் என்ன பண்றேன், நான் போட்ட டிசைன் மேலேயே வந்து ஹோல்ஸ் மாதிரி நான் போடுறேன். நான் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பெருசா நம்ம போட்டோம்னா வந்து ரொம்ப பெரிய ஓட்டை விழுந்து, நம்மளோட டிசைனே வந்து கிழிஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ வந்து நான் கொஞ்சம் அழகா போட்டுக்கிறேன். ஹோல்ஸ் வந்து நான் ஃபுல்லாவே என் டிசைன் வந்து அந்த கர்வ் எனக்கு வந்து கரெக்ட்டா வரணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து அந்த கர்வ சுத்தி தான் ஃபர்ஸ்ட்டு நான் போட்டுக்கிட்டேன். பிகாஸ் வந்து அந்த கர்வ்க்கு அடுத்தது வேணா நம்ம வந்து ஃப்ளார் டிசைனுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணிட்டேன். இதில வேற ஃபேன் வேற நம்ம ஓட விட்டுட்டே போடும்போது இந்த பேப்பர் வேற பறக்குது. ஃபேன் இல்லாம நம்மளால இருக்கவும் முடியல. ரொம்ப ஹீட்டா இருக்கு இந்த வெயில்ல வந்து. ஸோ ஆனாலுமே வந்து நான் இப்படி புடிச்சுட்டு போட்டுட்டுருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப நேரம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், பேப்பர வந்து நான் ஃபோல்டிங்ல வச்சு தான் போடுறேன். ஏன் நான் ஃபோல்டிங்ல வச்சு போடுறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இதே டிசைன், இதே சைஸ் தான் வந்து அந்த பக்கமும் எனக்கு தேவ. ஸோ வந்து நம்ம ஃபோல்டிங்ல வச்சு போட்டோம்னா வந்து, நம்மளுக்கு ஒரு சைடு நம்ம போடும்போது, நம்மளுக்கு 2 சைடுமே டிசைன் வந்துரும்.
ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து 2 சைடுமே டிசைன் வந்த உடனே, நம்மளுக்கு வந்து ஒரே வேலையா தான் இருக்கும். நம்ம 2 வேலைலாம் செய்ற மாதிரி இருக்காது. ஸோ வந்து நமக்கு ஒரே வேலையா இருக்க மாதிரி இருக்கனால, நான் வந்து ஆன் ஃபோல்டிங் வச்சு என் டிசைன வந்து நான் குத்திட்டே இருந்தேன். ரொம்ப நேரமா குத்திட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சுடுச்சு. எவ்வளோ நேரம் தான் நானும் பண்றது? இதில வேற வந்து கேமரா ஸ்டாண்ட்ல வச்சாலும் நான் வந்து எனக்கு வாட்டமா இருக்குன்னு என் கிட்ட பண்ணும்போது, என்னோட கேமரா வந்து ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ, அத வேற நான் தள்ளி தள்ளி வச்சு கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தென் வந்து நான் இப்படி வச்சு பண்ணிட்டுருக்கும்போது அ நம்ம புடிச்சுட்டு நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ, அந்த இத வச்சு நான் வந்து கரெக்ட்டா அந்த எட்ஜஸ்லாம் வந்து நமக்கு ஷார்ப் வந்து கரெக்ட்டா தெரியணும். நம்ம வந்து தப்பா போட்டோம்னா வந்து ரொம்ப டிசைனே வந்து கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக வந்து நான் ரொம்ப பார்த்து, பார்த்து ட்ரேஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணுன்றதுக்காக நான் இத வந்து பண்ணேன். அத வச்சு நான் பண்ணும்போது, தென் வந்து நான் வந்து புடிச்சுக்கிட்டு பண்றது கொஞ்சம் கடுப்பா இருக்கனால, நான் என்ன பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு வந்து அத வந்து அப்படியே நான் கீழ வச்சுட்டேன். கீழ வச்சுட்டு நான் வந்து ஹோல்ட் பண்ணும்போது, அது எனக்கு இன்னும் ரொம்ப ஜாலியா இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருந்தது. டக்கு 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 டக்குன்னு பண்ற மாதிரி இருந்தது. நான் வந்து புடிச்சுக்கிட்டு பண்ணும்போது, என் 2 கையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாரி இருந்தது. இது வெறும் இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி இப்படி கொத்தும்போது, நான் வந்து அ அப்படி நம்மளுக்கு குத்தும்போது நமக்கு வந்து ஹோல்ஸ் விழுது. நம்ம தரையில வச்சு அப்படி பண்ணா நமக்கு வராது. நான் வந்து பெட் மேல வச்சு அப்படி பண்றனால எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ வந்து நான் கடகடன்னு எல்லா டிசைனையும் வந்து அந்த கர்வ் தான் நமக்கு தேவை அப்படின்றத வந்து நான் கடகடன்னு கர்வ வந்து ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டேன். கர்வ ஃபர்ஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோட ஃப்ளார் டிசைன்லாம் நான் போட்டு வச்சிருந்தேன். ஃப்ளார் டிசைன்லாம் போட்டு வச்சுட்டு அந்த ஃப்ளார்லயும் நம்ம வந்து குடுக்கணும். நான் வந்து பென்சில்ல தான் போட்டிருக்கேன். நமக்கு பென்ல போடணும்னு அவசியம் இல்ல. பிகாஸ் வந்து நம்ம வந்து பவுடர் யூஸ் பண்றனால, நம்ம ஜஸ்ட் ஒரு பென்சில போட்டு அப்படியே போட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்ல. என்னோட பேப்பர் வேற பறந்துகிட்டே இருக்கு. அதனால நான் வந்து ஒரு காப்பர் தான் நம்ம வந்து இந்த கிளாத்க்கு ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ வந்து நான் வந்து காப்பர் த்ரெட் தான் பறந்துட்டே காப்பர் வச்சா தான் பறக்காதுன்ட்டு இல்ல. நான் வந்து இதான் என் கைக்கு கிடைச்சது. ஸோ வந்து இத எடுத்து ஓரமா வச்சுட்டோனே அது பறக்கவே இல்ல. தென் வந்து நான் அழகா கொத்தி கொத்தி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாவே இத முடிச்சுட்டேன் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இத முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து, அ அந்த பக்கம் திருப்பி பார்த்தா எனக்கு வந்து அப்படியே நான் எந்த பக்கம் பண்ணியிருந்தேனோ, அது வந்து எனக்கு அந்த பக்கம் அப்படியே வந்திருந்தது. இத வந்து நம்ம ஸ்டாண்ட்ல வச்சு ட்ரேஸ் அடிக்கலாமா? இல்ல வெறும் கிளாத்த கீழ வச்சுட்டு பண்ணலாமா? அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. பட் வந்து ஃபைனலி வந்து நான் வந்து ட்ரேஸ் அடிச்சு முடிச்சுட்டேன். அந்த வீடியோவ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு வந்து என் வீடியோவ வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா, என் சேனல வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோ வரும். அப்பதான் நீங்க பார்க்கவும் முடியும். ஓகேங்களா? மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஷேர் ஆகும். பாய் பாய்.